அதிமுக கூட்டணியில அங்கீகாரம் இல்லாத கட்சிகளுக்கு அதிக இடங்களை கொடுத்து அங்கீகாரம் உள்ள கட்சிக்கு குறைஞ்ச இடங்களை கொடுத்து கூட்டணி தலைவர்கள் நடுரோட்டில் நிறுத்தி திமுக அது பற்றி எங்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான் கவலைப்பட வேண்டுமே தவிர நாங்கள் தோற்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் அல்லது வெற்றி வாய்ப்பை இழக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. தமிழகத்தில் ஒரு சில ஒரு சங்கடங்கள் இருந்தாலும் கூட ஒரு ஒற்றுமையா இருக்கிறீங்க. பட் பாண்டிச்சேரியில் ஒரு குழப்ப நிலை அங்கே ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி கிரவுண்டில் போயிட்டு கேம்பெயின்ல எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? அது பாண்டிச்சேரியில் எப்பவுமே அது மாதிரிதான் இருக்கும். அதாவது தொகுதி பங்கீடு நடந்தாலும் கூட சுயேட்சை என்கிற பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்வது அந்த பிரச்சனைகளுடைய தேர்தலை சந்திப்பது என்பது நீண்ட காலமாக களத்தில் சந்திக்கிற ஒன்றுதான். இப்போதும் அந்த நிலை இருக்கிற சூழல் நிலவுகிறது. ஆனால் ஒப்பந்தப்படி 16 இடங்களில் காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. அதேபோல ஒப்பந்தப்படி திமுக 13 இடங்களில் போட்டியிடுகிறது. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி உட்பட நாங்கள் 3 தொகுதிகளில் ஏற்கனவே அதை சேர்த்து 3 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்தோம். அதன்படி எங்கள் கட்சியின் சார்பில் 3 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். எங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற பானை சின்னம் பாண்டிச்சேரிக்கும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு 24ஆம் தேதி கடிதம் எழுதினோம். ஆனால் அவர்கள் இதுவரையில் பானை சின்னத்தை எங்களுக்காக ஒதுக்கவில்லை. எனவே சுயேட்சை சின்னத்தை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். சுயேட்சை சின்னத்திலேயே எங்கள் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். ஒரு பின்னடைவை உங்களுக்கு அதாவது அலைன்ஸுக்கு மற்ற எல்லா கட்சிகளுக்கும் ஏற்படுத்தாது. தேர்தல் முடிவில் தான் தெரியும் பின்னடைவா வெற்றியா என்பது. முதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுமா சார்? முதியவர்களுக்கா புதியவர்களுக்கா? வெற்றி பெற்றவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்படுமா? அந்த புதியவர்கள் வேட்பாளர் தேர்வுகளுக்கான முக்கியத்துவம் புதியவர்கள் அதுவும் ஒரு நாள் முடிஞ்சு 24 ஹவர்ஸ் தெரிஞ்சிடும். அதே போல 24 மணி நேரத்தில் அதிமுக கூட்டணியில புரட்சி பாரதம் கட்சிக்கு 3 தொகுதிகள் அளிப்பதா உறுதி அளித்துட்டு அவங்க வந்த உடனே ஒரு தொகுதி மட்டும் கொடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்க. அந்த இதை எப்படி பாக்குறீங்க? உறுதி அளித்துட்டு ஒரு கட்சிக்கு கடைசி நேரத்தில் ஒரு தொகுதி மட்டும் ஒதுக்குவது என்பதை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எங்க அணியில் இருக்கிறவங்க யாரும் பேசுறதில்ல. அவங்கள பத்தி அவங்க கட்சிக்குள்ள அவங்க கூட்டணிக்குள்ள இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் திமுக தரப்பிலிருந்து யாரும் திமுக கூட்டணியின் தரப்பிலிருந்து பேசுவதில்லை. அங்கே இந்த மாதிரியான நெருக்கடிகள் அல்லது சின்ன சின்ன கட்சிகளுக்கு தருகிற நெருக்கடிகள் அவங்களும் அதே மாதிரி தான் ரெட்டடையில் தான் நிற்கணும், தாமரையில் தான் நிற்கணும் அப்படின்னு அந்த தோழமை கட்சிகளுக்கு நெருக்கடி தருகிறார்கள். தமிழ் மாநில காங்கிரசுக்கு 5 தொகுதியை கொடுத்துவிட்டு அதை தாமரை சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் யாரும் சுட்டிக்காட்டுவதில்லை. ஆனால் திமுக கூட்டணியில் இந்த மாதிரியான தாமதம் ஏற்பட்டால் கூட இன்னும் இழுபறி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி எதுவும் இல்லை. நாளை அல்லது நாளை மாலை, நாளை காலை அல்லது நாளை மாலை முதல்வர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அனைத்து கட்சிகளுக்குமான தொகுதி விவரங்களை அறிவிப்பார். பெரம்பூர்ல தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் பரப்புரைக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்காங்க. ஜனநாயகத்தை மீது நடத்தக்கூடிய பாசிச தாக்குதல் விஜய் குற்றம் சாட்டியிருக்காரு. இப்ப எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இதுக்கு திமுக பொறுப்பு ஏற்க முடியாது. இப்ப திமுக கையில அல்லது முதலமைச்சர் கையில அந்த அதிகாரம் இல்லை. எலெக்ஷன் கமிஷன் தான். அது அறிவிப்பில் தெரியும்.